ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சங்கர் ரஞ்சி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கோவிலுக்கு கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி மாமாவோட பர்த்டே, அதனால் நாங்கள் மருதமலை போய் சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சடன் பிளான். இப்போ ஒரு டைம் ஒரு 1:00 1:30 எல்லாம் இருக்கும். இந்த டைமில் தான் நாங்கள் கிளம்பணும். பைக்கில் தான் போகிறோம். நானும் மாமாவும் தான் இருக்கோம். பாப்பா வீட்டில் அம்மாட்ட இருக்காங்க. அதனால் நாங்கள் பைக்லேயே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பைக்கில் கிளம்பிட்டோம். பெருந்தல்மண்ணா டு மருதமலை எப்படியும் ஒரு 3 to 4 hours ட்ராவல் இருக்குது. வாங்க பார்க்கலாம். நாங்கள் வீட்டிலேருந்து வண்டி எடுத்துட்டோம். எல்லா வருஷம் மாமாவோட பர்த்டேக்கு நாங்கள் ஏதாவது கோவில் பிளான் பண்ணிடுவோம். 1 day முன்னாடியே போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிடுவோம். எல்லாருமே ஃபேமிலியோடு அங்கே தான் செலிப்ரேட்டும் பண்ணுவோம். இந்த டைம் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல ஒர்க் இதனால் நானும் மாமாவும் மட்டும் கிளம்பியிருக்கோம். அன்றைக்கே போயிட்டு அன்றைக்கே வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா பாலக்காடு வந்துவிட்டோம். பாலக்காடு சரியான டிராஃபிக்கு. ஒரு 1/2 hour அந்த டிராஃபிக்லேயே போயிடுச்சுன்னா அங்கே ரோடு வேலை நடந்துகிட்ருந்தது. அதனால் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம். நம்ம பாலக்காட்டிலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டுக்கு டச் பண்ணிட்டோம். கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்களும் ட்ராவல் பண்ணி 2 to 3 months மேலே ஆகிடுச்சு. சேலமும் போகலையா, அதனால் இந்த ரோட்டில் அதிகம் நாங்கள் போகிறதும் இல்லை. இப்போது நாங்கள் வாளையார் டச் பண்ணிட்டோம். வாளையார்லேருந்து இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு பக்கம் தான். நம்ம கோயம்புத்தூர் வந்தாச்சு. இங்கே பூ மார்க்கெட் போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு சாமிக்கு தேவையான திங்ஸை அதை வாங்கினதுக்கப்புறமா அங்கே நாவல் பழமெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அது ஜஸ்ட் ஒன்று டேஸ்ட் பார்த்தோம். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வீட்டுக்காக வாங்கிட்டு வந்தோம். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நாம் பார்த்திங்கன்னா கோவில் பக்கம் வந்துட்டோம். நாங்கள் கரெக்டாக மருதமலை ரீச் ஆகக்குள்ளே டைம் 5:30 ஆகிடுச்சு. 5 மணிக்கு மேலே பைக் எதுவும் மேலே விட மாட்டாங்க. கோவில் ரோட்டில் 5 மணிக்கு மேலே விட மாட்டாங்க. கார் விடுவாங்க, அதுவும் கேப் விட்டு விடுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், வண்டி கீழே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டோம். 10 ரூபா தான் டிக்கெட்டு. நாங்கள் 2 பேருமே பஸ்ஸில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டன் வந்தது பஸ்லேயே தான் வந்தோம். அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம். நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு திடீர்னு சடன் பிளான்ன்றனால வந்துட்டோமே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அது இனி ஒன்று மாமா பர்த்டேக்கு கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸும் இருந்தது. நாங்கள் பேசிகிட்டே ஏறி வந்துட்டுருந்தோம். நாங்கள் நினச்ச அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு நினச்சோம். சண்டேனால் ஈஸியாகவே சாமி கும்பிட்டு வர்றதுக்கு முடிஞ்சது. கீழே வள்ளி தெய்வானை அந்த சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே முருகரை போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புனோம். கிளம்பக்குள்ளே டைம் ஒரு 7:00 ஆகிறதுக்காச்சு. இந்த வியூ பார்த்திங்கன்னா மேலே அந்த கோபுரத்துக்கிட்டேருந்து எடுத்த வியூ ஃபுல் கோயம்புத்தூர் சிட்டியே ஃபுல்லாகவே தெரியும். நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டோம். மாமா ஷூ போட்டுட்டு உட்காந்துருக்காரு. ஷூ போட்டதுக்கப்புறம் போய் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே போகணும். மழை வர மாதிரி இருந்தது. நாங்கள் மலையிலேருந்து திருப்தியாக கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூர் நல்லா டிராஃபிக்காக இருந்தது. நைட் டைமு அப்படின்றனாலே என்னவோ தெரில, ஒரு 1 hour அங்கேயே எங்களுக்கு போயிருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் மெயினுக்கு வந்துட்டோம். கோயம்புத்தூர் டு பாலக்காடு பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் போனோம், ஏன்னா மழை வர மாதிரி இருந்தது. ஆனாலுமே பாலக்காடு பக்கம் வந்ததுக்கப்புறம் மழை வந்துடுச்சு. ரெயின் கோட்டெல்லாம் எடுத்துருந்தோம்.
கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு போக்குள்ள டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12:30 எல்லாம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.